அஸ்ஸலாமு அலைக்கும். போட்டோவே எடுக்க கூடாதுங்காங்க. இங்க போட்டோவெல்லாம் எடுக்காங்களே என்ன? நல்ல கேள்வி கேட்டீங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா போட்டோ எடுக்க கூடாதுன்னு இருக்கிறது. நீங்க இந்த சபையில வச்சு என்ன செஞ்சீங்க? போட்டோ எடுத்தீங்கள என்னன்னு கேட்கறாங்க. போட்டோ எடுக்கிறத பொறுத்த வரைக்கும், உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. தடை செஞ்ச மாதிரி சில அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். தடையும் செஞ்சிருக்கிறாங்க, அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு அனுமதி, எதுக்கு தடைன்னு விளங்கிட்டா குழப்பம் வராது. என்ன அனுமதி கொடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது ஆயிஷா நாய் என்ன பண்றாங்கன்னா, குதிரை பொம்மை இருக்குல்ல, குதிரையில ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. குதிரை மாதிரி இருக்குது பொம்மை, குதிரை பொம்மை மாதிரி செஞ்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா நாய். அந்த குதிரைக்கு என்ன இருக்குன்னா, ரெண்டு ரெக்க வேற இருக்குது. பொம்மை தானே, இப்படி எல்லாம் செய்யலாம்ல, குதிரைக்கு ரெண்டு ரெக்க வேற இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது என்னமா பொம்மைன்னு கேட்கறாங்க. இது என்ன பொம்மை? குதிரை பொம்மை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, இந்த குதிரைக்கு ரெக்க வேற இருக்குமான்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்க இருந்துச்சுன்னு சொல்றாங்களே, சின்ன பிள்ளை ஆயிஷா நாய் அப்படின்னு சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்கிற ஹதீஸ் அபூ தாவூதுல இடம்பெற்றது, சஹீஹான ஹதீஸ். இப்ப என்ன உருவமே கூடாதுன்னா, குதிரை பொம்மை தூக்கி தெருவுல கடாசி இருக்கணும்ல. ஒரு குதிரை பொம்மை ஒரு விளையாட்டுக்காக வேண்டி, விளையாட்டு பொருள்கள் குழந்தைகளுக்கு பொம்மை மாதிரி வாங்கி கொடுக்கறோம் இல்லையா, அப்படிப்பட்டதா இருக்குமையானால் அந்த உருவப்படத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமானுக்காக வேண்டி நம்ம வாங்கி கொடுக்கறோம் இல்லையா, அது இது சிங்கம், இது புலி, புஸ்தகம் வாங்கி கொடுக்கறோம். சிங்கத்தையே பிடிச்சு கொண்டாந்து காட்டியா சிங்கம்னு சொல்லி கொடுக்கல, இது சிங்கம் இது புலின்னா அப்ப சரி வராது. படம் போட்டு தான் காட்டலாம், இது சிங்கம், இது புலி, இது யானை, இது கழுதை, குதிரைன்னு காட்டுறோம். இது மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் விளையாடுவதற்கும் உருவங்கள் வைத்திருப்பது, படங்கள் வைத்திருப்பது மார்க்க பாட புஸ்தகம் வைக்கிறோம் இல்லையா, அது குற்றம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு ஸ்கிரீன்ல உருவ சிலை போட்டிருக்கு, உருவ படம் ஆயிஷா நாயகி வீட்டுல. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, என்ன மாதிரி போட்டிருக்கேமான்னு சொன்னா அப்புறப்படுத்த சொல்லிடுறாங்க. ஆயிஷா நாயகி அதை அப்புறப்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, தலையணையாக ரெண்டு தலையணை உரையா செஞ்சு அதை போட்டுக்கிறாங்க. அதுல உருவம் இருக்குது, அந்த உருவங்கள்லாம் இருக்கிற மாதிரியே அந்த தலைவணை உரை இருக்குது. அதுல ரசூலுல்லாஹ் சாஞ்சிக்கிட்டாங்க, அதை மறுக்கலன்னு வருது. ஸ்கிரீனா இருக்கும்போது மறுக்கிறாங்க, தலையணையா இருக்கும்போது மறுக்கல. ஸ்கிரீன்லயும் அதே உருவம் தான் இருக்குது, தலையணையிலும் அதே உருவம் தான் இருக்குது. அப்ப ஒரு அலங்காரமாக ஒரு மதிப்பு மிக்கதா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து அதை மறுக்கிறாங்க. கீழே கிடந்து என்ன பிசுக்காய் போய் கால் மிதியா இருக்கான், ஓகே, கால் மிதியடி இருக்குது, அதுல படம் மாதிரி போட்டிருக்கான், ஏறி மிதிச்சுட்டு தானே போறோம், அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. மரியாதை இல்லாத வகையில் ஒரு படம் இருக்குமையானால், பேப்பர் புஸ்தகம், அதுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டுவது, அவர் பாக்கெட்ல வைத்துக் கொள்வது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடாதே தவிர இந்த மாதிரி பேப்பர் அது ஒண்ணு. அது மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ், ஆவணங்கள், சில ஆவணங்கள் ரெக்கார்ட்ஸுக்காக வேண்டி, இப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போகணும், பாஸ்போர்ட் எடுத்து ஆகணும்ல, இல்லாட்டி ஹஜ்ஜிக்கு நீங்க போக இயலாத, நீங்க உலகம் பூரா இது ஒப்புக்கொள்ள வச்சு தெரிஞ்சு ஆகணும். அது ரெக்கார்டுக்காக வச்சிருக்கான். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போடுறான், இவர்கள் திருடர்கள் படத்தை போட்டு இவர்கள் இங்க இருக்கிறார்களா ஜாக்கிரதையா இருங்கன்னு படம் போட்டிருப்பான். அது தேவை, ஒரு அரசாங்கத்துக்கு தேவை. எவனுக்கு திருட்டு பைய பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துற பிக் பாக்கெட்டுக்காரன் யாருன்னு சொல்லி தந்தாதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவணங்களுக்கு யூஸ் ஆகுறதா இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம அந்த இஸ்லாத்துக்கு வந்தாங்க இல்லையா, அது ஆவணம். கேள்வி கேட்ட எல்லாத்தையுமே எடுத்திய, அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்களை தானே எடுத்திய. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா, கூட்டம் ஜெனரலா கூட்டம் வச்சுன்னு எடுக்கிற, யாரையும் பர்டிகுலரா காட்டுறது இல்ல, தாவா நடந்துச்சு அப்படின்னு ஒரு தாவாவுக்கு இருந்தால் ஓகே. படத்தை எடுத்து பிரேம் பண்ணி மாட்டி அதை ஆல்பம் போட்டு அதை மரியாதைக்குரியதாக்கி அதுக்கு எடுத்தார்களே, ஆனால் இங்க எடுத்தாலும் தப்பு, நாங்க எடுத்தாலும் தப்பு, நீங்க எடுத்தாலும் தப்பு, எவர் எடுத்தாலும் தப்பு. ஓகே.